கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதங்கள் நீங்கள் கேட்ட சத்தியம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் தேவன் போன மாதங்களில் நீங்கள் என்னுடைய கால் பண்ணி ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கூப்பிடுவீங்க. உங்களுடைய எங்கள் ஜெபக்குழுவில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்தமாய் இந்த நாளில் தேவ வார்த்தைக்கு நேரே நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்கள் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கு நம்ம பார்க்கிறோம், உம்மில் பெலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்கள் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இங்கு 2 விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று, செம்மையான வழிகள். முதலாவது, உம்மிலே பெலன் கொள்ளுகிறவர். இன்றைக்கு நம்ம தேவனுடைய பெலன் கொள்ளுகிற மனுஷன். இன்றைக்கு நம்ம பார்க்கிறது கர்த்தருடைய பெலன். சங்கீதக்காரன் இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதத்தில் பார்க்கிறோம், ஒரு விசேஷித்தமாய் உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன். தெய்வத்துடைய ஒரு பெலன் ஒரு மனுஷனுக்கு தேவை. தெய்வ பலன். நமக்கு 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து மரித்து இந்த பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட கழிஞ்சி 10 நாட்கள் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் மேல் ஒரு பரிசுத்தாத்மாவு வந்தபோது அவர்கள் பெலன் அடைந்தார்கள். ஒரு பெலன். அதற்கு முன்பதாய் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்து அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு ஊழிய அழைப்பாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அவர்கள் போன கழிஞ்சி அவருடைய அழைப்பு இயேசு போனோன்னு திரும்ப அவங்க எங்கே போயிட்டாங்க? அவர்கள் கடலில் வலை வீச போயிட்டாங்க. ஆனால் இயேசு அவர்களை திரும்ப கொண்டு வந்து அவர்களோடு கூட 40 நாள் இருந்து தேவன் இந்த பூமியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் மேல் மாடியில் மார்க்குடைய மேல் மாடி வீட்டில் காத்திருந்து அவர்கள் இருந்தபோது அவர்கள் மேலே ஒரு தெய்வ பலன் வந்துச்சு. பரிசுத்தாத்மா அவர்கள் மேலே வரும்போது அவர் பலன் அடைந்து, நம்ம 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தாத்மாவு அவர் மேல் வரும்போது பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சகல தேசத்திலும். அப்போது ஒரு பெலன், பரிசுத்தாத்மா அவர்கள் மேல் வரும்போது அவர்கள் பெலன் அடைந்தார்கள். இன்றைக்கி தெய்வத்துடைய பெலன் இன்றைக்கு நமக்கு தேவை. தெய்வத்துடைய பெலன் எனக்கு தேவை. இந்த மாலை வேளையில் தெய்வத்துடைய பெலன் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. இந்த பூமியில் நம்முடைய ஆயுசு காலம் ஏறக்குறை 70-80 என்று பார்க்கிறோம். சிலவங்க இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஸ்தோத்திரம், ஜப்பானில் நினைக்கிறேன் ஏதோ 120 வருஷமோ 112 வருஷமோ இது இருந்த சரித்திரம் பார்த்தோம். ஆனால் பைபிள் பிரகாரம் 70 இல்லைன்னா 80 என்று பார்க்கிறோம். இப்போது நாம் ரட்சிக்கப்பட்ட கழிஞ்சி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும்னா ஒரு தெய்வத்துடைய பலன் தேவை. நம்முடைய ஆரோக்கியத்துடைய பலன் இந்த பூமியில் 38 வயசு வரதான். அது 38 வருஷம் கழியும் போது ஏதோ ஒரு பலகீனங்கள் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது. அந்த பலன், ஏன்னா சரீரத்துடைய பலன் ஒரு 38 வருஷம் கழியும் போது ஏதோ ஒரு சின்ன
பலகீனங்கள் சரீரத்தில் உண்டாகுது. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த தெய்வ பலன் ஒரு மனுஷனுக்கு தேவை என்று அறிந்தோம்னா இன்றைக்கு கர்த்தர் நம்மளை விசேஷித்தமாக இன்றைக்கு உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தையில் கடந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இங்கு முதலாவது ஸ்தோத்திரம், அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசிக்கும் போது 40 வாசிக்கும் போது என்ன, கர்த்தருக்கு அவங்க காத்திருக்கிற பொழுது ஒரு புது பலனை அடைகிறார்கள். தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிச்சயம் 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். ஒரு தெய்வ பலன் ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னா அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கவன். அவன் புது பலனை அவன் அடைகிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு பலருக்கும் தேவ சமூகத்தில் இருந்து அநேக விஷயங்கள் பாரங்களோடு கூட இருக்கிறவங்க, துக்கங்களோடு கூட இருக்கிறவங்க, பலகீனத்தில் ஆவி தேவைகள் மத்தியில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது இவங்களுக்கு எல்லாமே ஸ்தோத்திரம் என்னென்னா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் மத்தியில் ஒரு தாங்கக்கூடிய ஒரு பலன் எங்கே இருக்கும்னா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒரு காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இன்றைக்கு தேவன் அவருடைய பலனை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ அவரை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம், அவர் ஏறக்குறைய 35 வருஷம் நினைக்கிறேன் இந்த ஊழிய பாதைகளில் அவருடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களை கடந்து போனவர். பாரங்கள் துக்கங்கள் நான் ரோமரில் எழுதியிருக்க மாட்டார். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஸ்தோத்திரம் பட்டினியோ பஞ்சங்களோ கிறிஸ்துவை அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் பலவித போராட்டங்கள், மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், சரீரத்தில் பல போராட்டங்கள், தன்னுடைய ஜீவிதத்தில் போராட்டங்கள் எல்லாம் இருந்தும் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு பலன் எனக்குள்ளே இருக்குது. அதான் பிரைஸ் தி லார்ட். நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தவர் எலியா, ஸ்தோத்திரம், அவரை தேவன் என்ன செய்தார்? பலப்படுத்தினார். இன்றைக்கு தெய்வம் உங்களை பலப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் பல விஷயங்களுக்கு முன்பதாக இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பலதையும் கடந்து போக வேண்டிய அனுபவங்கள் இருக்குது. ஒரு சூரச்செடிங்கில் அனுபவங்கள், ஒரு வனாந்தரத்துடைய அனுபவங்கள், நம்முடைய ஜீவிதங்களில் பலவித அனுபவங்களை கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஜீவிதத்தில் இந்த பூமியில் வாழும்போது தாவீது சொல்லுகிறார், எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பலவித பாரங்கள், பலவித தோல்விகள், நஷ்டங்கள், கட்டபாரங்கள், பலகீனங்கள், நம்முடைய பல காரியங்கள், நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகள், இதெல்லாம் ஒரு व्यक्ति ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவர்களுக்கு தெய்வ பலன் வேணும். பரிசுத்தாத்மா 1ஆம் நூற்றாண்டில் ஒரு பரிசுத்தாத்மாவுடைய பலன் அவர்கள் மேலே வந்துச்சுன்னா இந்த ராத்திரி வேளையில் உங்கள் விஷயங்களுக்கு முன்பதாய் மீன் நமக்கு தெரியும், மீன் தன்னுடைய ஜீவித காலம் வரைக்கும் அது எதிர்நீச்சல் தான் அடிக்கும். வேற ஸ்தோத்திரம் நம்ம நினைப்போம் அது இன்றைக்கு
எதிர்நீச்சல் அடித்து நாளைக்கும் அது சோர்ந்து போகாமல் அது எதிர்நீச்சலே தன் ஜீவித காலம் முழுவதும் அதுக்கு எதிர்த்து வரக்கூடிய தண்ணீர்கிட்ட அது எதிர்த்து போகிற ஒரு அனுபவம், எதிர்நீச்சல் அடித்து போகுது. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒரு எதிர்நீச்சல் அனுபவங்கள் தினமும் ஜெயிக்க வேண்டுமென்றா அங்கே தெய்வ பலன் அவசியம். ஒரு தெய்வ பலன் நமக்கு இருந்தால் மட்டும்தான். ஒரு மீன் எப்படி எதிர்நீச்சல் அடிக்குதோ அதே போல் நம்முடைய விசுவாச ஜீவிதத்தில் வரக்கூடிய எந்த சூழ்நிலைகளும், எந்த போராட்டங்களும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு முன்பதாய் கடந்து வந்திருந்தாலும் அந்த தெய்வ பலன் நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 1வது அதிகாரம் 16 வசனம் வாசிக்கும் பொழுது ரட்சிப்புக்கேற்ற தெய்வ பலன், ஒரு ரட்சிப்பு கொடுக்கனா தெய்வ பலன் வேணும். நம்ம நினைக்கிறோம் தெய்வ பலன் சோர்ந்து போகிறவங்களுக்கு தெய்வ பலன் கிடைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி 40:29 வசனம் வாசிக்கும். சோர்ந்து போகிறவங்களுக்கு இன்றைக்கு பல ஜீவிதத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். சோர்வு இன்றைக்கி இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் முதலாவது சொன்ன ஸ்தோத்திரம். நமக்கு பல விஷயங்களுக்கு முன்பதாய் ஒரு தெய்வ பலன் அவசியம் தேவை. உண்மையில் உள்ள பலன் மனுஷனுக்கு தேவை. ஒரு மலையாள பாட்டுண்டு, ഉന്നത ബലൻ സ്തോത്രം, അവിടുത്തെ ബലൻ ഞങ്ങൾക്ക് ആവശ്യമെന്ന് കർത്താവെ ഞങ്ങൾ അറിയുന്നു. അപ്പോൾ ദൈവത്തിൻ്റെ ഒരു ബലൻ, ஒரு கர்த்தருடைய பலன் எங்களுக்கு தேவை என்று ஒரு பாட்டு இருக்குது. மல்பிரியனே என்னை நாயகனே ஸ்தோத்திரம். அப்போது கர்த்தருடைய பலன் நம்முடைய ஜீவிதத்தில் சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு தெய்வ பலன் தேவை. நம்ம இன்றைக்கு முதலாவது சொன்னோம், நம்மளுக்கு பல விஷயங்களுக்கு முன்பதாய் நமக்கு ஒரு தெய்வ பலன் தேவை. அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற போது நமக்கு ஒரு பலன் கிடைக்குது. சோர்ந்து போனவங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்குறார். இன்றைக்கு பலதிலையும் மனுஷன் சோர்ந்து போகிறோம். சிலவங்க என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், ஆலயத்துக்கு போய் நம்ம என்னத்தை கண்டோம், நம்ம ஏன் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளில் சோர்ந்து போகிறோம்? பிரச்சனைகள் வந்து 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 சோர்ந்து போகிறோம். என்ன ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு ஆலயத்தில் போய் தெய்வத்தை ஆராதிக்கணும், தெய்வத்தை துதிக்கணுங்கிற அதில் கூட இன்றைக்கி சோர்ந்து போகிற அனுபவங்கள். ஏன் இந்த சோர்வுகள் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வருது? பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஒரு தெய்வ பிள்ளைகள் சோர்ந்து போவாங்க. எலியா சூறை செடிகளில் சோர்ந்து போகிறார். ஆண்டவரே என்னால் முடியலை, நாளைக்கு ஆகாபு என் தலை எடுத்துருவான், நீங்கள் சொல்லி தான் நான் ஜெபித்தேன், நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை நான் செய்தேன். ஒரு சோர்ந்து போய் சூறை செடிகளை அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் சோர்ந்து போகிற ஒரு மனுஷனை தெய்வம் தேற்றுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வம் இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார்னா சோர்ந்து போகிற நேரங்களில் அவர் நம்மளை தேற்றுகிறவர். ஆபிரகாம் மோரியா மலையில் பலி செலுத்த சொல்லும்போது மனைவி கிட்ட சொல்லாதபடி, வேலைக்காரங்கிட்ட சொல்லாதபடி ஒரு சோர்வு. தன்னுடைய மகன், அப்பா எல்லாமே இருக்குது, பலி செலுத்தக்கூடிய விறகு இருக்குது,
எல்லாருக்கும் ஆடு இல்லைப்பா. ஜீவிதம் ஒரு சோர்ந்து போன அனுபவம். அப்போ அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு சோர்ந்து போன அனுபவத்தில் இருக்கிறோம்னா ஒரு பலன் நமக்கு தேவை. ஆபிரகாம் சோர்ந்து போன நேரத்தில் ஒரு தெய்வ பலன் அவருக்குள் கர்த்தர் பார்த்து கொள்வார். தன்னுடைய மகன் ஏக சுதனன் சொல்லுதாப்புல, ஒரே புத்திரன் தன்னுடைய ஜீவிதத்தில் 100 வயசில் கிடைச்ச மகன் சொல்லு, எப்பா பாலி செலுத்த ஆடு எங்க? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு சோர்ந்து போன அனுபவங்கள், கர்த்தருக்காக நின்று நம்ம சோர்ந்து போகிறோம். பல விஷயங்கள், பலவிதமான காரியங்கள் நம்முடைய ஜீவித வாழ்க்கையும் படகில பலதும் நம்முடைய ஜீவிதத்தில் சோதனை, போராட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு சோர்வுகள் உண்டாகுது? ஆண்டு சோர்ந்து போகிறவங்களுக்கு நான் பலனை கொடுக்குறேன். தெய்வ பலன் உங்களுக்கு தேவையாக இருக்கு. இன்றைக்கு பலருக்கும் அது தெரியலை. எனக்கு தெய்வ பலன் இருக்குது, நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு சோர்ந்து போய் நான் ஜெபிக்கணும். சோர்ந்து போகிறவங்கள நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் மறுநாள் அவங்களுக்கு ஒரு தூக்கு சூழ்நிலை, தண்டனைகள், மரண தண்டனை இருக்குது. ராத்திரி வேளையில் அவங்க சோர்ந்து போய் அவரை ஜெபித்து பாடி துதித்த போது தேவன் கதவுகளை திறக்கிறார். சபையார்கள் சோர்ந்து போயிட்டாங்க, இனி அடுத்த லீடர் இல்லை. அங்கே ஒரு தெய்வ பலன் அங்கே வெளிப்படுது. இயேசுவின் நாமத்து மேல் சோர்ந்து போனவர்கள் கர்த்தர் கைவிட மாட்டான். தேவ பலன் சோர்ந்து போகிறவங்களுக்கு உண்டு. ரோமரில் வாசித்தது போல ரட்சிப்பு கேட்ட தேவ பலன் இன்றைக்கு நமக்கு ஒரு தெய்வ பலன். அந்த தெய்வ பலத்தோடு கூட தான் தன்னுடைய ஜீவிதத்தில் 14 நிருபங்கள் அவர் எழுதியிருந்தாலும் தன்னுடைய ஜீவிதத்தில் அவர் சொல்லுகிறார், நீ பலப்படுத்துகிறவா. நான் இவ்வளோ 14 நிருபங்கள் எழுதியிருந்தாலும் 15 ஏரியாவுடைய ஊழியங்களுக்கு கடந்து போயிருந்தாலும் அவருடைய ஜீவிதத்தில் தெய்வ பலன் வெளிப்பட ஆரம்பித்து அவர் சொல்லுவார், நான் இவ்வளோ இந்த ஊழிய பாதைகளில் நான் நிற்பதற்கு காரணம் எனக்கு தெய்வ பலன், இந்த ஊழியத்துடைய அனுபவங்கள். எத்தனை பேர் என் ஜீவிதத்தில் ஒரு தெய்வ பலன் எனக்கு தேவை. பல வருஷங்களாய் கிறிஸ்துவ ஜீவிதத்திலேயோ தெய்வத்தை தேடாமல் இருக்கிற உங்கள் சுய பலத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. சுய பலன் ஒரு குறிப்பிட்ட காலங்கள், சுய பலத்துடைய ஆரோக்கியம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள். ஒரு தெய்வ பலன் அது நமக்கு நிரந்தரம். அந்த தெய்வ பலன் நமக்கு தெய்வம் தந்திருக்கிறான், நம்ம ஏற்றெடுக்கணும். இனி நான் எந்த சோர்ந்து போகிற நேரங்களில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். அந்த விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை எனக்கு அவர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம சந்தோஷப்படுதோம். பல நேரங்களில் சோர்ந்து போகிறவங்க ஜெபிக்க மாட்டோம். சோர்ந்து போகிறவங்க ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், துதித்து பாடணும். பவுல் சீலாவும் சோர்ந்து போகாமல் பாடி துதித்து ஆராதித்த போது தேவன் காற்றுகளையும் அவள் துடைத்து மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல விதங்களை சத்ரு
நீங்கள் உங்களை சோர்ந்து போகும்படி பலவித விஷயங்களையும் பாரங்களையும் குழப்பங்களையும் பலதையும் உங்கள் ஜீவித படகில் பலதையும் முன்னாடி வைத்து உங்களை தேவனை விட்டு சோர்ந்து போகிற அனுபவத்தில் பலரும் பின்மாறி போகிறத கேட்டிங்கன்னா சொல்லுவோம், பாஸ்டர் கடந்த நாளில் ஒரு நல்ல ஒரு மனுஷன் சபைக்கு வந்தாப்புல, நம்முடைய சபையில் வேறொரு சபைக்கு. அப்போது அவர் தேவன் அப்பான்னு சொல்லிட்டார், சோத்திரம். இவருக்கு ஒரு பாரம், சோர்ந்து போயிட்டார். நம்ம அப்பாவை கூப்பிடாம ஏசப்பாவை கூப்பிடணுமான்னு சொல்லி பின்ன சர்ச்சைக்கு போகலை, சோர்ந்து போயிட்டார். நம்ம அப்பாவை கூப்பிடாம இப்படி ஏசப்பாவை கூப்பிடும். இன்றைக்கு மனுஷன் எந்த விதங்களில் ஒரு மனுஷன் சோர்ந்து போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. இதை கேட்குற டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களுக்கு முன்பதாய் சோர்ந்து போய் தெய்வத்தை விட்டு அகன்று போயிருக்கிற அனுபவங்கள், திருமண காரியத்திலையா, இல்லை ஒரு பிஸ்னஸ்லையா, இல்லை ஸ்தோத்திரம் பலகீனத்திலையா, இல்லை ஒரு திருமண காரியத்திலையா, இந்த சோர்வுனால ஜீசஸ் எந்த இடங்களில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். இன்றைக்கி அந்த விஷயத்துக்கு மேலே ஒரு தெய்வ பலன் உண்டாகும். ஒரு தெய்வ பலன் உங்கள் மேலே கர்த்தர் தருவா. நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகிற நேரங்களில் அவர் உங்களை தேற்றுகிறவர். என்னை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வ பலன் எனக்கு தேவை. சோர்ந்து போகிறவங்களுக்கு தெய்வ பலன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்மில் உள்ள பலன், உம்மில் இருக்கிற பலன் மனுஷனுக்கு, உம்மில் உள்ள பலன் எனக்கு வேணாண்டவர். தெய்வ பலன் இல்லாமல் நம்முடைய லைஃப்பில் ஓட முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது அதிகாரத்தில் அவர் மேலே ஒரு சக்தி வந்துச்சு, ஒரு பலன் வந்துச்சு. அந்த பலம் வந்த கழிஞ்சி அவங்களுக்கு முன்னாடி சுவிசேஷம் சொல்ல விடாதபடியில் பயங்கள் மாறிச்சு. அவங்க சோர்ந்து போனவங்க உடனே டக்குன்னு எழும்ப ஆரம்பித்தாங்க. ஒரு தேவ சக்தி அவர்கள் மேலே இறங்கின போது அந்த தெய்வ பலத்தோடு கூட எந்த கடலுக்கு போனாங்க, மீன் பிடிக்க போனவங்க மேலே தெய்வ பலன் வெளிப்பட்ட போது அந்த பலத்தில் உயிரை பயந்து போனவங்க அங்கே தெய்வ பலம் வந்த கழிஞ்சி எந்த உயிருக்கு பயந்தாங்களோ அந்த உயிரை தெய்வத்துக்கு விடுறதுக்கு தைரியத்தோடு கூட அந்த பலம் வந்த கழிஞ்சி நீங்கள் சிறுவை அறைந்த அந்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எந்த நாமத்தை எந்த இயேசுவை பயந்து போனாங்களோ அந்த இயேசுடைய நாமத்தை தெய்வ பலம் வந்தோடு சோர்ந்து போனவங்க மாறுபடி தெய்வ பலத்தோடு கூட நின்னாங்கன்னா இந்த ராத்திரி வேளையில் எந்த விஷயத்து மேலே ஒரு சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு ஒரு தெய்வ பலன், நான் சோர்ந்து போன எந்த விஷயத்துக்கு மேலேயோ அங்கே ஒரு தெய்வ பலன் எனக்கு தேவை. ரீபாலா சந்தாலாரா ரீபாலாரா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்து மேல் ஒப்பு கொடுங்க. தெய்வ பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த பாரத்தோடு கூட இருக்கீங்க, எதில் சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் பலனை சிம்சோன் மேலே ஸ்தோத்திரம். ஒரு ஜீவிதத்தில் தலையில் ஒரு பலன் இருந்து வல்லமை இருந்தது, எல்லாம் போய் சோர்ந்து தன்னுடைய கண்ணு போய் தன்னுடைய பாரத்தில் இருக்கும்போது ஆண்டவரே தாகமாக இருக்கிற ஒரு பலன் அவர் மேலே கடந்து வந்தது. அந்த பலன் சோர்ந்து போன மனுஷன் மேலே ஒரு தெய்வ பலன் வெளிப்பட ஆரம்பித்தது. கண் இருந்ததை காட்டினோம், கண்ணு போன கொஞ்சம் கொன்றது அதிக பேர்
தெய்வ பலன். இன்றைக்கி எந்த விஷயத்து மேலே ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு தெய்வ பலன் தேவை, எனக்கு மேலே ஒரு பலன் தேவை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாத்மாவுடைய கரங்களை ஒப்பு கொடுங்களேன். நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உம்மில் உள்ள பலன் மனுஷனுக்கு தேவை. உம்மில் உள்ள பலன் எனக்கு ஆண்டவர். சங்கீத 84வது அதிகாரம் 5வது வசனம் சொன்ன, ஆண்டவரே உங்கள் பலன் எனக்கு தேவை. சோர்ந்து போனவங்களுக்கு தெய்வ பலனை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எனக்கு எத்தனை பேர் ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறவர் நீர் மாத்திரம் நீ பலப்படுத்துகிறேன். உங்கள் பலத்தினால் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய தகுதியினால் அல்ல, உங்கள் பலத்தினால். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய கரங்களை விட்டு கொடுக்குறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. உன்னத பலத்தினாலும் அனுக்கிரகம் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்துமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பலன், சோர்ந்து போகிறவங்க தெய்வ பலன், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பலன், தெய்வ பலன் இவருடைய விஷயங்களுக்கு முன்பதாய், இவருடைய பாரங்களுக்கு முன்பதாய், நெருக்கங்களுக்கு முன்பதாய், போராட்டத்துக்கு முன்பதாய் ஒரு தெய்வ பலனை தேவன் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துமே அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.